ஹாய்! இங்க பாருங்க கொத்தவரங்காய் அறுவடை பண்றேன். ஒரு குட்டி அறுவடை தான் இது. ஒரு 12 காய் கிட்ட தான் இதில இருந்துச்சு. ஒரே செடி தான் இது. மொத்தம் 2 இருந்தது. 1 வந்து அந்த கொம்பு ஒண்ணு பேலன்ஸ் பண்றேன் இல்லையா? வச்சிருக்கேன்ல, அத வந்து பேலன்ஸ் பண்ணி கட்டி விடுறதுக்காக வச்சேன். கடைசியில அது வேர்லயே போய் குத்திட்டுருக்கு. அதனால அந்த 2வது செடி வந்து இறந்துருச்சு. காய் நெறைய வச்சும் அது அப்படியே வாடிருச்சு, இந்த கம்பு கட்டுற டைம்ல. அதுக்கப்புறம் இது ஒண்ணு தான். இதுக்கு வந்து ரொம்ப பராமரிக்கணும்னு அவசியமே இல்ல. மாடி தோட்டத்துலலாம் ஈஸியா இத வளர்த்துறலாம். கொத்தவரங்கா, முள்ளங்கி எல்லாமே ஈஸியா இருக்கும் மாடியில வைக்கிறதுக்கு. ரொம்ப மெயின்டெயின் பண்ணணும்னு அவசியமும் இல்ல. ஈஸியா இது காய் பிடிச்சிரும். அதனால தான் இது போடுறேன். ரொம்ப உங்களுக்கு செடி வரமாட்டேன்து, எந்த செடி வச்சாலும் வரமாட்டேன்து, மெயின்டெயின் பண்ண முடியலன்னா நீங்க கொத்தவரங்கா, முள்ளங்கி அ அந்த மாரிலாம் வச்சா ஈஸியா வந்துரும். மண்கலவையும் ரொம்பலாம் நம்ம மெனக்கெட வேணாம். நான் காய்கறி கழுவி மட்டும் தான் இதுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் மண்புழு உரம் போட்டிருக்கேன் அவ்வளோதான். வேற எதுவுமே பெருசா இதுக்கு இல்ல.